உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த மோசஸின் இனிய வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி. சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி காலையில் வக்ரம் அடைகிறார். அவர் எப்போ பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையும் பார்த்திங்கன்னா இந்த வக்ரத்தில் இருப்பார். ஸோ இந்த வக்ரம் அடையும் போது என்னென்னாக்க இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 12ஆம் இடத்துல இருந்து அவர் என்னென்னாக்கா 11ஆம் இடத்தை நோக்கி நகர்வது போல் நமக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அப்போ இந்த 11ஆம் இடம் என்ன லாப இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதனால இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மிகுந்த நன்மையை அளிக்கக்கூடிய காலகட்டம் சொல்லுவான். ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் 12லேருந்து நிறைய குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ மாற்றம் அடைந்து, ஏன்னா இப்போ நிறைய நாட்டிலே பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும், இந்த போர் பல விஷயங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமானா கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும். பார்த்திங்கன்னா நாட்டில் இல்லை உலகத்திலே பார்த்திங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதாபிமானம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதனால் ஏன்னா முதல்ல சனி வக்ரம்னா என்னன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக, ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய பேர் ட்ரெயினில் திருப்பதிக்கார ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன். திருப்பதியில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ரேணிகுண்டா வரை அப்படியே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்ஜினை மாற்றி பின்னாடி என்ஜினை மாற்றி பின்னாடி இருக்க இடம் முன்னாடியாகவும் முன்னாடி இருக்க பின்னாடியாக மாறி என்ஜின் முன்னாடி போகும். ஆனால் என்ஜின் முன்னாடி தான் போவோம். நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி முன்னாடி போனவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி தான் நம்ம நீள்வட்ட பாதையில் கிரகங்கள் சுற்றிட்டு வருது. ஸோ அப்போது இந்த சனி கிரகம் அந்த நீள்வட்ட பாதையில் வரும்போது நமக்கு எதிரான திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும். ஆனால் அது நேரடி பயன்தான் இருக்கும். ஆனால் அந்த எதிர்மறையான உணர்வுகளால் அந்த எதிர்மறையாக போகக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதனால் நிறைய பிரதிபலிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை தான் இங்கே நம்ம பலன்கள் சொல்கிறோம். அந்த பலன்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுத்தாரோ அவருக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இவ்வளோ நாள் அசுப பலன்கள்லாம் சில ராசிகளுக்கு வந்திருக்கும், அவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா அபரிவிதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மைகள் எல்லாமே கொடுக்க போகிறார். என்னக்கா இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் அவருடைய எதிர்மறையான விஷயங்கள் அதை நோக்கி பார்க்கறதுனால அப்போ என்னன்னாக்கா பல பேருக்கு வெளிநாட்டிலேருந்து எப்போ வரலாம் ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் என்னன்னாக்கா ஏன்னா இவ்வளோ நாள் விரயமாகவே இருக்குது, எங்கே நமக்கெல்லாம் சனி பகவானை ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்குது அப்படின்ற நினைக்கிறதுக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா. அந்த 360 டிகிரி சேஞ்சஸ் மாதிரி தொழிலில் பார்த்திங்கன்னா லாபம் அதிகரிக்கும், திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது லாபம் மன மகிழ்ச்சி. ஸோ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே திடீர் நடக்கும். ஆனால் அந்த விஷயத்திற்கான ஆற்றலை நம்ம ஏன்னா இப்போ ஒரு விஷயம் டாக்டர் ஆனோன்னா MBBS படிக்கணும் இல்லையா. ஸோ அதே போல் தான் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை பெறறதுக்கான ஆற்றலையும் தகுதியும் நம்ம வளர்த்துக்கணும். நம்ம எப்போதும் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா இறைவன் கொடுக்க தயாராக இருக்கார், நம்ம வாங்கிறதுக்கான ஆற்றலை பெருக்கிக்கணும். இப்போ என்னன்னாக்கா இப்போ நமக்கு ஒரு உதவித்தொகையே வேணும்னா பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கவர்மெண்ட் போடுவார். பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை எனக்கு கவர்மெண்ட் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை புரியும். ஏன்னா கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே இறையருளும் இருக்கும். அதாவது நம்ம சிவத்துக்கு தேவையான ஆற்றலை பூஜை முறையில் இருக்கும், நம்ம உடலை வளர்க்கறதுக்கான உணவையும் கொடுப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலையும் இந்த புளியோதரை லெமன் சாதம் இந்த திருப்பதி போனால் லட்டு இந்த மாதிரி அங்கே உடலும் உயிரும் ஒரு சேர வளரணும். அதை தான் அர்த்தநாரீஸ்வர தத்துவமே சொல்லும். ஏன்னா சிவபெருமானே தன் உடம்புல பாதியை சக்தி கொடுத்துருப்பாரு. அப்போ என்னன்னாக்கா இரண்டும் ஒரு சேர வளர்வது தான் அந்த நிகழ்வு முழுமையிடும். அதை தான் பரிகாரத்தில் கூட மோஸ்ட்லி எங்களுடைய வாடிக்கையாளருக்கு நம்ம சொல்வது என்னக்கா இரண்டும் ஆழம் வரையணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே போல தான் நம்ம உயிரும் வளரணும், அதே மாதிரி அந்த உயிரான நிற்கக்கூடிய அந்த உடம்பு சரீரம் இதையும் நம்ம வலுவாக வச்சுக்கணும். அதுக்கு தான் சித்தர்கள் அந்த காய கற்பங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லலாம், பரிகாரம் என்பது இரண்டையும் சம அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது தான் அந்த பரிகாரம் என்பது முழுமையடையும். அப்போ தான் அந்த காரிய தடை என்பது நீங்கள் மேலும் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சிக்கான விஷயம். நாம் இங்கே என்னென்னாக்கா ஒருமனே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம், ஆனால் வாழ்க்கை முறையில் நம்ம மாறுவதில்லை.
நீங்கள் மந்திரங்கள் சொல்வதுமெல்லாம் உங்களுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும். அந்த ஆத்ம பலம் செயல்படுவது உங்கள் உடம்புல தானே இருக்கும். அப்போது தேக பலமும் அதிகமாகணும் இல்லையா? அப்போ அதுக்காக தான் சில பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள், இந்த உடலை பாதுகாத்து உடலை மெயின்டைன் பண்ணக்கூடியது, இந்த இடத்துல கறி சாப்பிடக்கூடாது, இந்த இடத்துல வெஜிடேரியனாக இருக்கணும், சைவ உணவை எடுத்துக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்வது வந்து அந்த அந்த உயிர்த்தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உடலும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு தான். ஸோ இதை நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ். ஏன்னா என்னுடைய நேர்களுக்கு என்னுடைய வாடிக்கையாளருக்கு நம்ம சொல்வது என்னென்னாக்கா, பரிகாரம்னா அது பரிகாரமாக இருக்கணும், சும்மா ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த நிகழ்வு நடக்கணும்னா இந்த குறிப்பிட்ட நாள் இந்த நிகழ்வு நடக்கணும், அதுக்கான ப்ரிப்பரேஷனில் நம்ம போகும்போது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். அதே தான் இந்த இந்த சனி பெயர்ச்சிக்கு நம்ம சொல்லுவோம். ஏன்னா சனி வக்ரம் அடைகிறாரு. ஸோ இவருடைய வக்ரம் அடைந்து சில நிறைய ராசிக்கு பதில் நற்பலனை கொடுக்க போகிறாரு. இந்த நற்பலனை பிறகுதான தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குன்றதான் சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கர்ம அதிபதியான சனி பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கார். அப்போ அதிபதி கர்மஸ்தானத்தில் இருப்பது என்னன்னாக்கா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய பெண்டிங் வேலையை கொடுத்து அவ்வளோ ஒரு அழுத்தத்தில் தான் இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க வேலையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மொத்த வேலையை இவங்க தலைமையில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை கிடைக்க போகுதுன்னா வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற, வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலையில் போகலாமா அப்படின்ற ஒரு தன்மையில் தான் இந்த காலகட்டங்கள் மாறப்போகுது. அப்போ இந்த வேலையை தொட்டு வேறு வேலைக்கு போகுது, இல்லை வெளியூருக்கு எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா, இல்லை வெளிநாடு சார்ந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கலாமா, அந்த மாதிரியான உணர்வை தான் ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னாக்கா நிறைய மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அப்பா பேரில் தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே மேலோங்கும். ஸோ மேலும் இவங்களுக்கு என்ன பார்த்திங்கன்னா அந்த வீடு இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு சொன்ன மாதிரி இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வீடு மாற்றம், வீடு சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வது, சும்மா ரெனிவேட் பண்ணுவது என்பது இந்த காலத்தில் அமையட்டும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்தில் வீட்டின் பேரில் லோன் வாங்குவாங்க, வீட்டின் பேரில் கடன் வாங்குவாங்க, வீட்டின் பேரில் இல்லை இப்போ என்னங்க இது எனக்கு வீடே இல்லைங்க நான் அப்படியும் கடன் வாங்கணும்னு சொல்லி, அப்போ வீட்டில் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். வீடு சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இல்லை ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அதில் ஏதாவது டாக்குமெண்ட் இஷ்யூ, இல்லை அதில் ஏதாவது பேமெண்ட் பெண்டிங்கு, இந்த மாதிரியான சிறு சிறு தொல்லைகள் வந்து வீடு நிலம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் வந்து முதலீடு பண்ணுவது வந்து அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எப்போதும் ஓவர் கேல்குலேட்டிவ் பர்சன், நீங்கள் ரொம்ப கேல்குலேட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் போடுவீங்க, அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்லுன்னா ஓவர் சிந்தனையே உங்களுடைய திறமையை வந்து குறைச்சிருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் ஒருத்தன் போடுவான், அவன் பார்த்தீங்கன்னா லாபத்தை வாங்கிட்டு போடுவான். நீங்கள் அவ்வளோ தூரம் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் என்ன சொல்லுது, அந்த அளவுக்கு கேல்குலேஷன் போய் புள்ளி விவரமாக ஒரு கேல்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் போடுவீங்க, உங்களுடைய கேல்குலேஷன் அப்படியே பூஜ்ஜியமாயிடும். ஸோ அதனால் மிதுன ராசிக்காரங்க எப்போதும் இதை வச்சுக்கலாம். என்னன்னா ஓவர் கேல்குலேட்டிவ், ஓவர் கணக்கு போடுறதை தயவுசெய்து விட்டுருங்க. அதை விட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இருக்குது. ஏன்னா நீங்கள் கேல்குலேட் போடுவது உங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தமாகி அந்த நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறாமல் போகிறதுக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது. ஸோ அதனால் நாம் பொதுவாக மிதுன ராசிக்காரர் சொல்லி கேல்குலேட் போகிறத விட்டுட்டு இருக்கிறத என்ஜாய் பண்ணுறதுக்கான வழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தொழில் ரீதியான அழுத்தத்தினால தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த தூக்கமின்மையான உடம்புல பார்த்திங்கன்னா தேகத்தில் நிறைய கழிவுகள் தேக்கம் ஏற்படும். இதனால் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த சளி தொந்தரவு ஏற்படும், சளி தொந்தரவு, மேலும் என்ன நெஞ்சில் சளி கட்டுறது, இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாமே ஏற்படும். அதனால் இந்த வக்ர சனிக்கில் நம்ம சொல்லக்கூடிய மிதுனராசிக்கு என்னென்னாக்கா உங்களுக்கு பரிகாரமே போய்ட்டு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான பரிகாரமே. ஏன்னா நீங்கள் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணும்போது உங்களுக்குள்ள அந்த கழிவுகள் எல்லாமே எவ்வளோ அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா கொலஸ்ட்ரால்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தூக்கமின்மை இருக்கும், சரியான உணவு பழக்கத்தை உங்களால் கடைப்பிடிக்க முடியாது. நீங்கள் என்ன தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த சளி தொந்தரவு, இந்த கபம் சார்ந்த விஷயம், மேலும் கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வக்ர சனி பெயர்ச்சியில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து உங்களை நீங்கள் சரி செய்வதற்குள்ளே தான் உங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமே தான். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு நல்ல யோகாலாம் செய்யணும். அதாவது உடல் கழிவுகளை வெளியேறுவதற்கான எக்ஸசைஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது உடல் கழிவுகள் எப்போ வெளியேறுதோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லாபம்
நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். ஏன்னா நம்ம உடம்புல கபம் என்பது சேரும் போது நம்மளுக்கு கூட ஆட்டோமேட்டிக்காக சோம்பல் கவலை என்ற உணர்வு வந்துடும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. ஸோ இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு இதை தான் கொடுக்க தயாராக இருக்கார். ஏன்னா அவருடைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும்னா உங்கள் உடல் கழிவுகளை சீராக வெளியேற்றுவதற்கான வேலையை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும். அதே போல் என்ன சொல்லியாச்சு, வீடு வந்து வீட்டின் சார்ந்த விஷயத்தில் ஒரு கடனுக்கு புதிய வாகனம் வாங்கலாம்லாம் இருக்கும். வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட நிறைய மிதுன ராசிக்கு. ஆனால் இவங்க குறிப்பாக பழைய வீடை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும். பழைய வீடு இல்லை கட்டின வீடு அந்த மாதிரி விஷயங்களை வாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னாக்கா உங்கள் வீட்டின் அதாவது சொல்லுங்கள், இந்த வாசல் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் குப்பையாக தான் இருக்க போகுது. அதனால் அந்த குப்பைகளை எப்போதும் நிவர்த்தி வைவது இன்னொரு பரிகாரம் சொல்லலாம். ஏன்னா உங்கள் வீட்டை சுற்றி நிறைய உங்கள் வாசலை, குறிப்பாக உங்கள் வாசலை நீங்கள் என்ன அலங்காரம் பண்ணியிருந்தாலும் அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு குப்பையை போட்டு போவாங்க. அப்போ வீட்டின் வாசல் இல்லை வாசலை வந்து எப்போதும் நல்ல வெளிச்சமாகவும் தூய்மையாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த மனசில் ஏற்படக்கூடிய தேவையற்ற மன அழுத்தம், மன இறுக்கம் இது எதுவுமே வராது. ஸோ நிம்மதியான தூக்கம் என்பதுக்கு இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு தேவையே நிம்மதி தான். இந்த இதில் படம் சிவாஜி படம் எங்கே நிம்மதி அப்படின்ற மாதிரி சுத்தத்துக்கு தயாராக இருக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரர் தான். அதனால் அந்த நிம்மதியை உங்கள் வீட்டிலே கிடைக்கணும்னா உங்கள் உடல் கழிவுகளை சீராக வைக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. தேவையற்ற பழைய விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. இதுதான் உங்களுக்கான பரிகாரம். இதை செய்யும் போது இந்த வக்ர பயிற்சியிலேருந்து உங்களை காத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.